இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து எப்படி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தேவையான அளவு நீங்கள் மட்டன், நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 ஸ்டீம் விடுங்க, வேகட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிங்க. அதில் வெங்காயம், தக்காளி, ஒரு 2 வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி போட்டு கட் பண்ணி எல்லாம் போடுங்க. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்க விடுங்க. அதுலேயும் உப்பு போடுங்க, சீக்கிரமே வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த வேக வச்ச மட்டனை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நான் ஒரு 3 அழகு அரிசி எடுத்திருக்கேன், அதையும் போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. 3 அழகு அரிசி போட்டிருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு அவ்வளோதான். புதினா இலையை தக்காளி வெங்காயம் போடும்போதே நல்லா போட்டு வதக்கிங்க. அவ்வளோதான். பிரியாணி நல்லா வேகட்டும். வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி ரெடி. சாப்பிடலாம் வாங்க.